அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லைவ் ப்ரோக்ராம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி மொபைலில் வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பைத்தான் ப்ரோக்ராம்களை மொபைல் ஃபோனில் ரன் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய கம்பைலர்ஸ் வந்துருக்குது. நம்ம ஃபோனில் அடாப்ட் ஆகக்கூடிய கம்பைலர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் என்ன கம்பைலர் பெஸ்ட்டு கம்பைலர்னு பார்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அதோட லிங்க்கு. என்ன லிங்க் வேணும்னா www.online இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா python.com. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் பண்ணலாம். ஸோ இன்க்ளூடிங் டெஸ்க்டாப்லேயே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொபைல் நீங்கள் விண்டோஸில் வந்துட்டு பைத்தான் சாஃப்ட்வேர் எது இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், ஸோ இந்த ஆன்லைன் கம்பைலர்லேயே போட்டு நீங்கள் டெஸ்க்டாப்லேயே ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் வந்து ரன் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதோட ஐடி என்னங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு உங்கள் மொபைல் ஃபோனை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி வந்து மொபைலில் ரன் பண்ணுறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் உங்களோட மொபைல் ஃபோன் நினச்சிக்கோங்களேன். ஸோ மொபைல் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு இந்த ஸோ இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ www. இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ www.onlinepython.com. ஸோ ஓகேங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நீங்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுடைய ப்ரௌசர் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ரௌசர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் மொபைல் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரௌசர் வந்து இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கேன்னு தெரியுமா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு கூகுள் குரோமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கூகுள் குரோம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கூகுள் குரோம் வந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ அந்த www. ஓகேங்களா? www. அந்த ஆன்லைன் ஓகேங்களா அந்த போட்டோன்னா www.onlinepython.com. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஸோ அந்த பேஜுக்குள்ளேயே வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜுக்குள்ளேயே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்குரிய ஆன்லைனுக்குரிய கம்பைலர். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு டைப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கே டிஃபால்ட் இருக்கிறத நான் வந்து என்ன செஞ்சு விட்டுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டில் இருக்கிறத வந்து நான் என்ன செஞ்சேன் டெலிட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு ப்ரௌசர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணுறதுக்குரிய டூல் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து மாறிடும். ஓகே, இதான் வந்துட்டு என்னது, இதான் வந்துட்டு டெஸ்க்டாப் சைட். இந்த டெஸ்க்டாப் சைட் வேணால் எனக்கு நார்மலாகவே எனக்கு ரன் ஆனால் போதுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன செய்யணும், நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை வந்து எடுத்து விட்டலாம். ஓகேவா? டெஸ்க்டாப் எடுத்து விட்டிங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? டெஸ்க்டாப் சைட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெஸ்க்டாப்பில் எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அதே மாதிரியே டிஸ்பிளே வந்து பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து டெஸ்க்டாப் சைட் போட்டேன். ஸோ டெஸ்க்டாப் சைட் போட்டோன்னா எங்களுக்கு என்ன இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறீங்க. இதில் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறீங்க. எனக்கு இதில் வந்துட்டு என்ன செய்வது அவுட்புட். இல்லை எனக்கு டெஸ்க்டாப் சைட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணாலே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது வந்துட்டு டெஸ்க்டாப் சைட் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்படி டைப் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு நீங்கள் எடிட்டர்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் டைப் பண்ணலாம். எப்பயும் போல் நினச்சினா பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்னு கொடுத்தாலே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஸோ கீவேர்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே டபுள் கோர்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஓகேவா? ஸோ டபுள் கோர்ஸுக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு ஒன்று வந்துட்டு சிங்கிள் கோர்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லை டபுள் கோர்ஸ் கொடுக்கலாம். நான் டபுள் கோர்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம். ஓகேங்களா? வெல்கம் டு ஓகேங்களா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் காலேஜ். ஓகேங்களா? ஸோ காலேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரன் பட்டன் இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரன் பட்டன் இருக்குது இதில். ஸோ இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு என்ன செய்ய ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா அவுட்புட்டுக்காண்டி ப்ராசஸ் ஆகி வெயிட்டிங். ஓகேவா? ஸோ இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. வெல்கம் டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்புட் கொடுத்துருக்கீங்க, பிரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எப்படி எக்ஸிட் வெளியில் வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் எக்ஸிட்னு கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸிட் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கீங்கிறது உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்துட்டு என்ட்ரு கீ. ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் போதும் எக்ஸிட் கீ மேலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராமுக்குள்ளே வந்துச்சா. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிரிண்ட்டு
ஓகேங்களா. ஸோ கோர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு புரியுன்ற சிங்கிள் கோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் வந்துட்டு கோவில்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்துட்டு நான் என்ன செய்யணும், ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணுறது கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு இந்த ரன்னுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ வெல்கம் டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். எனக்கு இந்த இன்புட் அவுட்புட் வந்து வெல்கம் டு கவர்மெண்ட் சயின்ஸ் காலேஜ் கோவில்பட்டிங்கிற வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா டெர்மினல் இதை விட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸிட்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ருக்கு கொடுத்தேன்னா எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கிடலாம். ஓகேவா. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு பிபியில் ஒரு ப்ரோக்ராம்லாம் போட்டு பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் வந்துட்டு போட்டு பார்க்கலாம். அதே இது இன்புட் வாங்குற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரோக்ராமே வந்துட்டு எழுதலாம். இப்போ பாருங்கள் இன்புட் வாங்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற பாருங்கள். ஸோ வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கிறேன், நேம். ஓகேங்களா. ஈக்குவல் டு ஸோ இன்புட் வாங்குறதுக்கு என்ன கீவேர்ட் இன்புட். ஓகே இன்புட். ஸோ 2 ப்ராக்கெட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ உள்ளே வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் கொடுத்தாகணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா என்டர் யுவர் காலேஜ் நேம் சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்புட் வந்து வாங்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ என்டர் யுவர் காலேஜ் நேம். ஸோ இன்னொரு இன்புட்டை வந்து வாங்க போகிறேன், சிட்டியோட நேம் எந்த சிட்டிங்கிறது வாங்க போகிறேன். ஸோ சிட்டி ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இன்புட். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கோர்ஸ் ஆர் டபுள் கோர்ஸ் கண்டிப்பாக சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்டர் யுவர் சிட்டின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்த அப்படியே இன்புட் வந்து வாங்கிடுச்சு. இதை நான் பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ அதனால் பிரிண்ட்டு. ஓகே. என்ன வேரியபிள் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம், இந்த என்ன வேரியபிள் நேம் வச்சோ அந்த வேரியபிள் நேம் வந்து நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அதோட நேம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ என்ன நேம் இருக்குது சிட்டின்னு இருக்குது. ஸோ சிட்டியை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணிவிட்டேன். ஓகேவா. ஸோ கேட்குதா என்டர் யுவர் காலேஜ் நேம். ஸோ காலேஜ்னா இன்புட்டை வந்து கொடுக்க போகிறேன். இன்புட் வந்து என்ன கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் காலேஜ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் யுவர் சிட்டி. சிட்டி நேம் வந்து கோவில்பட்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. என்டர் கொடுத்துறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து காலேஜ் அட்ரஸும் அது வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா அதுவே வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோவில்பட்டிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வெளியில் வந்தால் எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன இது வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எப்படி நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சேவ்ங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இருக்குது சேவ்ங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எங்கே வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், BGM1. ஓகேங்களா. ஸோ பைன்னு சொல்லிட்டு சேவ் ஆக போகுது. ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் பையன் தான் சொல்லுது. ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு சேவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம்லேயே வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சேவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம ஃபோல்டருக்குள்ளே போட்டு எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்ணால் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ வேறு என்ன நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணால் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து எழுதிட்டு போய்க்கலாம். ஸோ இதுக்குரிய நேம் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு நேம் வந்துட்டு ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் 3.py சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணது main.py. ஓகேவா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எங்கே டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பார்த்தீங்களா program.pyனே டவுன்லோட். நீங்கள் உங்கள் ஃபைலுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு டவுன்லோடபிள் ஆகிருக்கும். ஓகேவா. டவுன்லோட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த program.py. ஓகேங்களா. டவுன்லோட் ஆகிடுச்சா. இது வந்து இதில் வந்து ஒர்க் ஆகாது. இது சிஸ்டத்தில் போட்டிங்க அப்படின்னா இந்த program.pyங்கிறது பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ பைத்தானோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன்லேயே எந்த விஷயம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் இப்போது நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணிட்டு என்ன செய்யலாம். இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனுங்கிறது கேட்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டர்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த விதத்தில் ஃபோல்டர்னு சொல்லி ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கா. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் .py இருந்துச்சுன்னா அதையே வந்துட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ டவுன்லோட்ஸ்குள்ளேயே வந்துட்டு நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ டவுன்லோட்ஸ்குள்ளேயே program.py இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கொடுத்து நான் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா.
ஸோ இந்த ஃபைலை நான் வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நீங்கள் சேவ் பண்ணி மொபைல் ஃபோன்லேயே என்ன செய்யலாம் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மொபைல் ஃபோனில் நம்ம ரன் பண்ணுற ப்ரோக்ராம். மொபைல் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் .pyன்னு சேவ் ஆகும். ஸோ அதே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே இல்லைன்னா நம்ம வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி மொபைலில் ரன் பண்ணுறது பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஐடி தான் வரப்போகுது. என்ன ஐடிங்கன்னா ஒன்லி வந்துட்டு ஒரே ஒரு ஐடி தான். சரியா? ஸோ இன்ட்ராக்டிவ் மோடு மட்டும் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமாக நீங்கள் என்ன செய்யுங்க போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் லே ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் ரீட் அண்ட் இன்புட் வேல்யூஸ் ரீடு பிரிண்ட் வேல்யூஸ் டேட்டா டைப் வந்து நம்ம நெக்ஸ்ட் லேப்பில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே இல்லைனா தேங்க்யூ வெரி மச். இல்லை